ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு பட்டர் சிக்கன் செய்ய போறோம். பட்டர் வந்து இந்த கரண்டில 2 கரண்டி அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கங்க. 2 கரண்டி போட்டிருக்கேன் இந்த கரண்டில. போட்டுட்டு கோழி பாருங்க, நான் அதுக்கு முன்னாடி பொரிச்சு வச்சுட்டேன். இது 1 கிலோ கோழி. கொஞ்சோண்டு பட்டை மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி தனியாக உங்களுக்கு ஏன் காமிக்க வச்சுட்டேன். இந்த மாதிரி இஞ்சி இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நிறைய எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டு போட்டு இஞ்சி போட்டு தான் பொரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக போச்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா எப்படி சொல்கிறது, 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை ஏற்றல ஐயா, நீங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு எண்ணெய்ன்ற பட்டரில் வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, வதங்கிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 தக்காளி பழம், சின்ன பழம் போட்டு அதை வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட், முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில ஒரு கரண்டி நிறையா, 1.5 கரண்டி நிறைய எடுத்துருக்கேன். போட்டு இதையும் நல்லா அந்த பட்டர்ல வதக்கிடுங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த கப் கிளாஸ்ல முக்கா கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். ஓகே ஓகே இங்க பாத்தீங்கன்னா கரண்டில ஒரு கரண்டி சீனி போட்டுக்குங்க. இந்த கரண்டில ஒரு கரண்டி சீனி போட்டுக்குங்க. போட்டுட்டு அதே மாதிரி உப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப போடாதீங்க, ஏன்னா பிளான்டால உப்பு இருக்கும், குறைச்சிக்குங்க, கொஞ்சமா போடுங்க. அரை கரண்டி உப்பு போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த கரண்டியில ஒரு கரண்டி பட்டை மிளகாய் தூள், தனித்தூள் பட்டை மிளகாய் தூள் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் மசாலா அதே மாதிரி இந்த கரண்டி நான் 3/4 கரண்டி போட்டிருக்கேன். 3/4 கரண்டி வருங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பிளான்டால வதக்கிட்டோம். வதக்கி இப்போ என்ன செய்வோம், நல்லா ஆற விட்டுட்டு பிளேண்டரில் நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு பிளேண்டரில் அரைங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம திருப்பி இந்த கரண்டியில் ஒரு கரண்டி பட்டர் ஊற்றிருக்கேன். இது என்னன்னா நம்ம அந்த பட்டர் போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்ச சாந்து போட்டு தாக நல்லா கிட்டு என் மூஞ்சிலே தான் அடிக்குது ஃப்ரெண்ட், அதுல இருந்து பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட், சாந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பொரிச்சு வச்ச கோழியை போடுவோம் ஃப்ரெண்ட். போட்டுட்டு ஐயோ பார்க்க மாதிரியே ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட். பட்டர் சிக்கன் நல்லா கிளறுங்க. கிளறிட்டு கஸ்தூரி மேட்டு ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கரண்டி தான் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேட் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேட் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியும் இல்லை உங்களுக்கு? இப்போ கஸ்தூரி மெட்டி ஃப்ரெண்ட், நல்லா பாருங்க, கஸ்தூரி மெட்டி போட்டிருக்கேன் இப்போ நான் கடைசியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பாய்ப்பேன். மல்லி எல்லாம் நீங்கள் வீட்டில் இல்லைன்னு பரவாயில்ல, இருந்தால் நிறைய பாய்வீங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பிள்ளைங்க சின்ன வயசாக இருக்க மாதிரி கற்றுக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், எல்லாம் ரெடி, சிக்கன் ரெடி. இப்போ நம்ம கடைசியாக என்ன ஊற்ற போகிறோம்னா ஃப்ரெஷ் ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன ஊற்றுறோம்னா ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் ஊற்றுறோம். இது வந்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா இந்த கரண்டியில் 1.5 கரண்டி எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் ஊற்றி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். இருங்க, கொதிக்கிட்டோம், லேசாக கொஞ்சம் சூடு இறக்கணும், நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட், ஓகே பட்டர் சிக்கன் ரெடி. இல்லை இது வந்து நம்ம கடைக்காக செய்கிறது இல்லை, உங்களுக்காக தான் நான் இது சொல்லி கொடுக்குறேன். இது என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லி செஞ்சினாலும் பிள்ளைங்க இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப உரப்பு இல்லை. இன்னொன்று பார்க்க சீஸ் மாதிரி இருக்குது, சீஸ் ஊற்றுன மாதிரி இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ